ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா இந்த 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் ஒரு புதிய தலைப்போடு கூட நாம் தியானிக்கலாம். இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஆவியானவர் துணை புரிவாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உறுதியோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உறுதியோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஆராதனைக்கு உரியவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. புதிய தலைப்போடு பேசும்போது ஆவியானவர் நீங்க இடைப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலும் கூட உறுதியாய் இருங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். அதற்கு தியான வசனமாக 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய பிள்ளைகள் எவைகள்ல உத்தமனாய் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். உத்தமம்னா அப்ரைட் என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. நேர்மையாய் நீதியாய் நேர் வழியில நடக்கிறதா அதை உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது யோபுவின் சரித்திரத்துல ரொம்ப முக்கியமா காணப்படுது. வாசிக்க கேட்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் சாட்சி சொல்றார் சாத்தான்ட்ட. ஏன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறா இருக்கான். சாத்தான் கேட்ட போதும் சாத்தானுக்கு முன்னாலேயே என்ன சொல்றாரு? 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல அவன் உத்தமனாச்சே அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமன் என்று சாட்சி சொல்றார். 2ஆம் அதிகாரத்துல திரும்பவுமா எல்லாமே போயிருது. 1ஆம் அதிகாரத்துல எல்லா ஆஸ்தி அந்தஸ்து பிள்ளைகள் எல்லாம் போயிடுறாங்க. ஆனா கூட யோபு பாவம் செய்யாதபடி நீதியா இருக்கான். திரும்பவும் அவனை வியாதி கொடுக்கணும் அப்படின்ட்டு சோதிக்கும்படியாக சாத்தான் தேவ சந்நிதி நிற்க போது கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றான்னா, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அவன் உத்தமத்துல உறுதியாய் இருக்கிறான். எல்லாத்தையும் நீ எடுத்தா கூட அவன் உத்தமத்துல உறுதியா இருக்கான், எனக்கு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இல்ல அவனுடைய சரீரத்தை நான் தொடரன் போது அவனை ஜீவனை மட்டும் நீ விட்டு வைக்கணும், தொடக்கூடாது, உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவன் உடம்பு முழுக்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவனுக்கு வியாதி, பலவிதமான பாவம் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையா காணப்படுது. அப்பதான் 9ஆம் வசனம் வாசிங்க. 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். எல்லாம் போயிருச்சியா, இப்போ உனக்கு வியாதியும் வந்துருச்சு, நான் என்ன செய்ய முடியும்?
நான் என்ன செய்ய முடியும்? நீ மட்டும் நல்லா இருந்தீன்னா நம்ம 2 பேர் எப்படியாவது நம்ம வீட்டை திருப்பி கட்டிடலாம். ஆனா நீ உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, நான் என்ன செய்வேன்? இப்படி எல்லாம் இருக்கும்போது இன்னும் உத்தமத்துல நீ உறுதியா இருக்கிறிய, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அவர் ரொம்ப அங்கலாய்ப்போடு சொல்றத பாக்குறோம். இந்த அருமையான வேளையில யோபு 1 அதிகாரம் 2 அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. அப்படி ஒரு உத்தமத்திலே உறுதியா இருந்த மனுஷன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு சோதனைகள் மத்தியில அவன் தன் உத்தமத்திலே உறுதியா இருந்தான். தன் வாயிலே பாவம் செய்யவில்லை, உதட்டிலே பாவம் செய்யவில்லை, எதுவுமே அவனோட வாயை திறந்து எதுவுமே என்ன பண்ணல, அவன் சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் அவனுடைய வாய் மீறாதபடி, பாவம் செய்யாதபடி, தேவனை பற்றி குறை கூறாதபடி இருந்தான். இப்ப வாசிக்கலாம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஆமா, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எப்படி பாத்தீங்களா இந்த வசனம்? எப்படி அப்படிதான் யோபு செஞ்சான், நீதிமானா இருந்தான். ஏன்னா நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் உத்தமனுமாய் இருந்தவன். ஆனா அதெல்லாம் சொல்றாங்க, நீதிமான் தன் வழியை எப்பவுமே உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் சொல்லப்பட்டிருக்கு. யோபு 19:25-27 வசனம் கூட வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள் இந்திரங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. பாத்தீங்களா இந்த அருமையான வேளையில யோபு சொல்றாரு, அது எவ்வளவு அருமையா உறுதியா இருக்கிறது. இது ஒரு காரியம். என் தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து நான் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா நான் தான் பாப்பேன் அவரை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்படி பாருங்க தீர்க்க தரிசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை பார்க்கும் என்று சொல்லி அவன் உறுதியாய் காணப்படுறான். உத்தமத்துல உறுதியாய் காணப்படுறத நம்ம பாக்குறோம். இந்த வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈ எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் சொல்லிதான் என் மீட்பர் உயிரோடு இருக்க அந்த வார்த்தைய சொல்றத நம்ம பாக்குறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவுமே எல்லா பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறீங்கப்பா, நான் உம்முடைய உத்தமத்திலே நான் உறுதியா இருக்கணும், நான் நேர்மையாய் காணப்பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 22:26 வசனம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீ மாறுபடுகிறவராகவும் தோன்றுகிறீர். இதேதான் சங்கீதம் 18:25 தாவீது சொல்றார், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீ மாறுபடலாம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவர் நமக்காக இருப்பார். வைராக்கியம் கொள்ள உத்தமருக்கு உத்தமராக இருக்கக்கூடிய நீதிமொழிகள் 28:10 வசனம் வாசிப்போம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். பாருங்க எப்படி உத்தமர்களை எவன் ஒருத்த மோசப்படுத்தி நாசப்படுத்துறாங்களோ அவங்க பொல்லாத வழியில அவங்கள நடத்துகிறவன் என்ன செய்வான், தான் வெட்டின குழியில தானே விழுவான். எப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமா செஞ்சான், அந்த உத்தமனாய் நடந்த அந்த மனிதன், ராஜாவை காப்பாற்றுவதற்காக பாடுபட்ட அந்த மனிதன் பாருங்க, அவனுக்காக தூக்கு மரம் செய்யப்பட்டது, ஆனா அந்த தூக்கு மரத்துல இவனே போடப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மையை உத்தமர்கள் சுதந்தரிப்பார்கள். அதே இதுல 18 வசனம் பாருங்க. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். பாத்தீங்களா, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். எனவே நம்முடைய உத்தமத்துல நாம் உறுதியாய் இருப்போம். இதுவரைக்கும் உத்தமமாய் நடக்கலனா, நேர் வழியில் நடக்கலனா, குறுக்கு வழியில நடந்து கொண்டிருக்கிறோமா, தவறான பாதையில போறோமா, ஏதோ நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க போனவங்க எவ்வளவு பேர் மோசமாயிட்டாங்க தெரியுமா? நிறைய பேப்பர்ல நம்ம பாக்குறோம், அந்த வழி இந்த வழின்னு சீட்டு அது இது கட்டி ஏமாத்திட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏமாந்து போனவங்க
ஏமாந்து போறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவாங்க. எனவே நாம் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். யோபுனுடைய வாழ்க்கையில இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுத்தார். பாத்தீங்களா? யோபு 42:10 பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கா? இழந்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? மீண்டும் பெற்றுக்கொண்டார். இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பின்பகுதியில போடப்பட்டிருக்கு. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அதே இது 17ஆம் வசனம் பாருங்க. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் போட்டிருக்கு. அப்ப பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் கண்டு நெடுநாள் இருந்தான். உத்தமமாய் நடக்கிறவளுக்கு நீடிய ஆயுளை தருவார், இழந்ததெல்லாம் மீண்டும் தருவார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார், பிள்ளைகளையும் தந்து ஆசீர்வதித்தார். எனவே அவன் உத்தமத்திலே உறுதியாய் இருந்ததுனால கண்ட நன்மைகள் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய நன்மைகள். எனவே நீங்களும் நானும் அந்த உத்தமத்தை காத்து நடக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். ஒரு பாடலை பாட கேட்கலாம். தயையுள்ளவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமரே, உறுதியாயிருக்கும் உத்தமரை இருமடங்கு நீர் ஆசீர்வதிப்பீர். கர்த்தாவே என்பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். 2வது பாருங்க, மனதில் உறுதியாய் இருக்க வேண்டும். மனதில் உறுதியாய் இருக்க வேண்டும். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாத்தீங்களா? உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன். மனதுல உறுதி இருக்கணும், மன உறுதி இருக்கணும். அலைமோதுவாங்க சில பேர். இங்க போலாமா, அங்க போலாமா, இங்க தொழலாமா, அங்க தொழலாமான்னு சொல்லுவாங்க. தொட்டு 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 பாத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. அலைமோதுகிற வாழ்க்கை இல்ல, வேவரிங் மைண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படி இல்ல, நல்ல உறுதியா அப்படியே திடமா வந்து மனதுல ஒரு திடமான ஒரு காரியத்தை நம்ம தீர்மானிச்சுக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடனுக்கு என்ன கிடைக்குமா? உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பாக்குறோம். இதுக்கு வந்து எனக்கு ஒரு வசனம், ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ரூத்தின் சரித்திரம் ஞாபகம் வருது. ரூத்து 1:18 வாசிக்கலாம். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. பாருங்க, இந்த ரூத்தின் சரித்திரம் நமக்கு தெரியும். நகோமி பெத்லஹேமை விட்டு பஞ்சம் வந்துருச்சுன்னு எங்க போறா? மோவாப் தேசத்துக்கு போறா. அப்பத்தின் வீட்டிலிருந்து சாபத்தின் வீடாகிய அந்த மோவாப் தேசத்துல தன் 2 பையன்களோடையும் கணவனோடையும் போறான். அங்க கணவன் மரித்து போறான். 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணோன்னு 2 மகன்களும் மரித்து போறான். எல்லாம் 3 பேரும் விதவைகளா இருக்கிறாங்க. அப்ப வந்து தேசத்துல பெத்லஹேம்ல ஆகாரம் உண்டாயிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவ புறப்பட்டு போறா. புறப்படும் போது நீங்க வந்து இங்கே இருங்க, உங்க அம்மா அப்பா வீட்டிலே இருங்க, நான் வந்து போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல அப்படின்ட்டு அவங்க ஓர்பாள் வந்து என்ன பண்ணிட்டா? முத்தமிட்டு சென்று விடுகிறா ஒரு மருமக. இவ வந்து என்ன சொல்றா? ரூத்து, நான் போக முடியாது, நான் உங்களோட தான் வருவேன். இல்லம்மா, என்ன நீ வந்தினா ஒரு பிரயோஜனம் இல்ல. இனிமே வந்து உனக்கு யாரை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இனிமே எனக்கும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கு எதிர்காலம் கிடையாது. ஆனால் நீ உன் வழியில போன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ரூத் வந்து நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறா. அந்த வாசிக்கலாம். அந்த ரூத்துல 1:16 வாசிச்சு பார்க்கலாம். அப்போது அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறென்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று உறுதியா சொல்லிட்டான். இத பார்த்துறாய்வ நகோமி, அவள் தன்னோடு வர மன உறுதியாயிருக்கு. அதான் முக்கியம். மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட பேசல, அழைச்சிட்டு போறா. அவளுடைய வாழ்க்கை மாறியது. அருமையான வேளையில அந்த ரூத்து பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் மோவாபிய பெண்ணான ரூத்து, சாபக்கேடான ஊர்ல இருந்து வந்த அந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது. ரூத்து 2:12 வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்க,
நான் போய் ஏதாவது கதிர் பறிச்சுட்டு வரேன் நம்ம ஆகாரம் கொடுக்கணும்னு போகும்போது அங்க போவாஸ் நிலம் இருக்குது. அந்த போவாஸ் நிலம் வந்து இவங்களுக்கு உறவாயிடுது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. போய் அங்க போய் இது பண்ணும்போது இவ யாருன்னு போது இப்படி வந்து நகோமியோட மருமக அப்படின்றத சொல்றாங்க. அப்ப வந்து இவன் போவாஸ் வந்து இவளை பார்த்து சொல்றான், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஏன்னா நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக சொல்றாங்க. அப்போ சாபக்கேடான மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமின் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை தெரிஞ்சு கொண்டா அவ சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த விக்கிரக கோட்டையெல்லாம் விக்கிரகத்தெல்லாம் உடைச்சிட்டு இஸ்ரவேலின் உண்மையான தேவனை தெரிந்து கொண்டபடினால அவளுடைய பெயர் வந்து வேதத்துல இடம் பெற்றுக்கு. பெயர் மட்டும் இல்லங்க, அவளை பத்திய ஒரு புத்தகமே என்ன பண்ணுது, நகோமியை குறிச்சு நகோமின்னு புத்தகம் எடுக்கலாம். ஆனா ரூத்துன்னு ஒரு புத்தகம் இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்தி கொடுத்தாரு. எந்த ஒரு மனிதனோ அப்படி வந்து நம்ம மனதுல உறுதியான தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுத்து கர்த்தரின் பக்கமாக நம்முடைய கண்களை திருப்பும் போது, கர்த்தரின் பக்கமாக நம்முடைய கால்களை திருப்பும் போது, நம்முடைய மனதை திருப்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கார். ரூத்துன்னு ஒரு புத்தகம். அது மட்டும் இல்ல, அவ வந்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றுல அந்த பெண்ணும் இடம்பெறா. ரூத்து, போவாஸ், ரூத்து அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஓபேத்தை போவாஸ் ரூத்திடம் பெற்றாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓபேத்துக்கு ஈசாய் பிறக்கிறான், ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறான், தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறான். பாருங்க, ஒரு சாபத்தீடான இடத்திலிருந்து வந்த பெண் அது ஆசீர்வாதமான நகரத்துக்குள் வந்ததுனால, இடத்துக்கு வந்ததுனால, உண்மையான மெய் தேவனை தெரிந்து கொண்டதுனால, அதை தெரிந்து கொள்ளும்படியாக மன உறுதியா இருந்தா. பாத்தீங்களா, அதுதான் அவளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்தது. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 112:8. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். பாருங்க, எவன் போகும்போது நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். 112 அந்த முந்தன வசனம் பாருங்க. துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பாருங்க, இதுல வந்து செம்மையானவர்களையும் நியாயம் இல்லாம நடந்து கொள்ற மனுஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். அதுலதான் போட்டிருக்கு, அந்த செம்மையானவனுடைய இருதயம் உறுதியாயிருக்கும். பாத்தீங்களா, செம்மையாய் உத்தமமாய் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி மீனிங் உள்ளதுதான். அப்படி அவனுடைய இருதயம் உறுதியாயிருக்கும் என்று சொல்லப்படுது. அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஒரு பாடல் கூட நம்ம பாட கேட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்த குறிப்புக்குள்ளாக கடந்து போலாம். நல்லதொரு தீர்மானம் எடுத்திடுவோம், மனதில் உறுதியாயிருப்போம், மறுவாழ்வு உனக்கு தந்திடுவார், மகிமையில் சேர்த்து கொள்வார், உன்னை மகிமையில் சேர்த்து கொள்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அடுத்ததை பார்க்கலாம். கர்த்தருடைய உபதேசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 2:42 வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சார், இதுல வந்து நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்நியோன்யனா ஐக்கியமா இருக்கிறதுல, அப்பம் பிற்குதுல, போஜனம் பண்றதுல, அதுக்கு பிறகு ஜெபம் பண்றதெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் உபதேசத்தை மட்டும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய உபதேசத்துல உறுதியாய் நிலைத்திருக்கிறானோ அவன் வந்து ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் வந்து நல்ல ஒரு நிலைமையில உறுதியா, அவனையும் உறுதியா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வச்சிருப்பாரு. உபதேசத்துல உறுதியா இருந்தோம்னா நாம் அசைக்கப்படாதபடி நம்மை உறுதியாய் அவர் வைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 8:31 வாசிக்கலாம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால்
மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா, உபதேசத்துல நிலைத்திருந்தால் உறுதியா இருந்தீங்கன்னா என் சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 15:7 கூட இந்த வருட வாக்கு தத்துவம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ரட்சிக்கப்படுவோமா, அடுத்தது மெய்யாகவே சீஷரா இருப்போமா, நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கப்படுமா. அப்ப என்ன செய்யணும், உபதேசத்துல நாம் நிலைத்திருக்கணும்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. மத்தேயு 7:24 வாசிங்களேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, 5, 6, 7 அந்த அதிகாரங்கள்லாம் ஆண்டவருடைய உபதேசம் தான். இயேசுவே தன் வாயை திறந்து மலை பிரசங்கம் உபதேசிக்கிறார். இந்த உபதேசம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு சொல்றாரு, ஆகையால் நான் கடைசி 7ஆம் அதிகாரத்துல, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லப்படுது. எப்படியா, பெருமழை பொழியுதான், பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம் என்ன தெரியுமா, அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடும்போது நாம் என்ன பண்றதில்ல, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி அஸ்திபாரமிடப்பட்டது. கண்மலையின் மேல் உள்ள மலை போன்றது, நல்ல உறுதியானது. அந்த வார்த்தை உறுதியானது. அந்த வார்த்தையில நாம் உறுதியா இருப்போம் என்று சொன்னா நாம் எப்படி இருப்போமா, நாம் உறுதியா இருப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த வசனத்தை நீங்க படிச்சு அதுல மணல்ல கட்டினவன் அப்படிலாம் போட்டிருக்க. அதனால கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேல், அவருடைய உபதேசத்தின் மேல் நம்ம என்ன செய்யணும், நம்ம கட்டப்படணும், நம்ம உறுதியா இருக்கணும்னு. நீங்க பாத்தீங்கன்னா அப்படி உறுதியா சீஷர்களானா என்ன, சீஷர்கள் ஆவோன்னு போடப்பட்டிருக்கு இல்லையா, 8:31 நாம் அவரை உறுதியா, அவருடைய உபதேசத்துல உறுதியா இருந்தால் நாம் அவருடைய சீஷர்களா இருப்போமா. சீஷர்களா என்ன, அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவரோட பின்பற்றதுனால என்ன கிடைக்கும்னு சொல்லும்போது மத்தேயு 19:28, லூக்கா 22:30 அவரோடு கூட சிங்காசனத்தில் 12 பேரும் அமர்ந்து நியாயம் விசாரிக்கும்படியாக அவரோடு கூட அமர்வோமா, அவரோடு கூட பந்தி அமர்வோம், அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் தருவார். எப்போ, அவருடைய உபதேசத்தில் நாம் கவனமாய் இருக்கும் போது, உறுதியாய் இருக்கும் போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூட. அவருடைய உபதேசம் எப்படி இருக்கும்னு உபாகம் 32:2 மழை போல பொழியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. பாருங்க, மழை போல பொழியும், அப்படியே மெதுவா இறங்குங்க. அதை நம்ம அப்படியே கேட்ச் பண்ணி நம்ம உள் வாங்கி அதுல உறுதியா இருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணிடலாம், இந்த வார்த்தையை வைத்து ஜெயித்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையிலே உபதேசத்துல உறுதியாயிருப்போம். ஒரு பாடல் கூட, பழைய பாடல், சின்ன பிள்ளையில சண்டே கிளாஸ்ல பாடின பாடல் கூட சொல்லலாம். கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு நீ மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு நீ மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். இத்தனை அழகான பாடல் இல்லையா. கற்பறையான இயேசுவின் மேல் கட்டுவாயனால் நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு நீ மேன்மை அடைவாய். கடைசியாய் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11:27 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இது யாரை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குன்னா, மோசையை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க 24ஆம் வசனத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா, மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்றோம். பாத்தீங்களா, அதுதான் அதுல போட்டிருக்குது. அதுல எல்லாவற்றையும் விட்டுட்டோம். அதெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். என் ஜனங்களை தம்முடைய ஜனங்களை என்னை நடத்த சொன்னார், அதுதான் என்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, ஆண்டவர் மேல் உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, 1 பேதுரு 5:9 வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்றி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. எவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதனால? விசுவாசத்தினாலே உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஓடிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான்னு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சொன்ன உடனே எனக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அது மத்தேயு 8:8 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றான். பாத்தீங்களா, அந்த 100க்கு அதிபதி சரித்திரம் நமக்கு தெரியும். 100க்கு அதிபதி ஆண்டவரே 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கப்பர் நகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை பார்த்து நான் சுகமாக்குவேன், சுஸ்தமாக்குவேன் சொல்றார். உடனே இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்? பிரதியுத்தரமா, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அப்ப என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்றாங்க. நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான். எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறான். அவங்க நான் போவான், வானா வருவான், உட்காருவான், ஏந்திரிப்பான், எல்லா வேலையும் அவன் செய்வான். ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்றத பாக்குறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், 10ஆம் வசனம் பாருங்களேன். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்துல எப்படி உறுதியா இருந்தான் பாத்தீங்களா? உறுதியா இருந்து சொன்னதுனால ஆண்டவர் அப்ப சொல்றாரு. அப்ப உடனே அவரு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆழ்கடவுது என்றான். அந்த நாழிகையிலேயே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லப்படுது. வீட்டுக்கு போயிருப்பான், அந்த வேலைக்காரன் சுகமாயிருப்பான். எந்த மணி நேரத்துல கேட்டிருப்பான். இந்த மணி நேரம் இயேசு சொன்ன நேரம், அது அப்படிதான் நிறைய காரியத்தை அவர் செஞ்சிருக்காரு. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் 4 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? நம்ம உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். மனதில் தீர்மானம் எடுப்பதிலே, நல்ல தீர்மானம் எடுப்பதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய உபதேசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்கள் இருதயங்களையும் சிந்தனைகள் நிரப்பும். உயர்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், சீஷர்களாய் இருப்போம். நம்மை கட்டாயம் நம்மை அப்படியே இரட்டிப்பான ஆசீர்வாதம் நிரப்புவார். கர்த்தரே பிறக்கும்படியான ஒரு சந்ததி ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு கொடுத்தது போல எல்லா சாபங்களையும் நீக்கி சரியாய் நாம் தீர்மானம் எடுத்து மனதிலே உறுதியாயிருப்போம்னு சொன்னா சந்ததி ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் நிலைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் உறுதியாயிருப்பான். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. 4 பேரை எங்கள் கண்முன் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. 4 விதமான உறுதியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ கர்த்தாவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, உத்தமத்திலே நாங்கள் உறுதியா இருக்க வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் கர்த்தாவே மனதிலே உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் அப்படியா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்முடைய உபதேசத்திலே, உம்முடைய கற்பனைகளிலே, உம்முடைய வார்த்தைகளிலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீங்க. இன்னும் நாங்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே என்னென்ன குறைவுகள் இருக்குதோ எல்லாவற்றையும் நீக்கி நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து அதன் மூலமாக கற்பாறையான இயேசுவின் மேல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை கட்டி ஆண்டவரே, அதன் மூலமாக நாங்கள் நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குறைவுகள் உண்டாண்டவரே. எவ்வளவோ கஷ்டங்கள், கவலைகள், இழப்புகள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள், வியாதிகள் ஆண்டவரே. இப்பொழுது கேட்டது போல ஆண்டவரே, நாங்களுடைய சத்தியத்திலே எதெல்லாம் நாங்கள் தீர்மானம் பண்ண வேண்டுமோ, எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு உமக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுடைய காரியங்கள்லாம் மேற்போட்டுக் கொள்வீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நீ தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.